99% பெண்கள் எதற்காக தவறான ஆண்களை தேர்வு செய்கிறார்கள்? இதை பற்றி நீங்கள் என்றாவது ஒரு நாள் யோசித்ததுண்டா? ஏன் அவர்களுக்கு யோசிக்கும் திறமை இல்லையா, அல்லது எளிதில் ஏமாறுபவர்களா? சரி, இதை பற்றி தான் கருப்பு உளவியல் மற்றும் காதல் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் எப்பொழுதாவது உங்களுடைய அலைபேசியை பார்த்து கொண்டே ஏன் நமக்கு இன்னும் மின்னஞ்சல் வரவில்லை என பதட்டத்தோட காத்து கொண்டிருந்திருக்கீர்களா? நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பீங்க, அன்பானவரா இருப்பீங்க. மற்றவர்கள் அழைத்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை கொடுத்தால் கூட நீங்கள் மறுக்காமல் செய்பவர்கள். இப்படி இருந்தும் நீங்கள் ஏன் நிராகரிக்கப்படுகிறீர்கள்? இல்லை என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். இதை எப்போதாவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? இல்லை அல்லவா? இதற்கான பதில தான் இந்த பதிவு உளவியலா அணுக போகிறது. முதலில் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்பது ஏதேனும் குடுக்கல் வாங்கல் தொழில் அல்ல. அதாவது நான் உனக்கு முழு அன்பையும் கொடுக்கிறேன், அதற்கு பதிலாக நீ எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது. இது முற்றிலும் இயற்கைக்கு முரணானது. நம்மளுடைய மூளை இருக்கிறதல்லவா, அதற்கு பாதுகாப்பாக சுலபமாக கிடைக்கிற எந்த ஒரு பொருளின் மீதும் பெரிதாக மதிப்பதே இல்லை. அதற்கு சிறிய சவாலும் ஒரு பதற்றமும் தேவைப்படுது. இதை பற்றி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள கருப்பு உளவியல் வியூகத்தின் தந்தை என அழைக்கப்படுற நிக்கோலோ மாக்கியவெல்லியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் மனிதர்களை மிகவும் நன்றி கெட்டவர்கள் என்றும் பாசாங்குத்தனம் செய்பவர்கள் என்றும் கூறுகிறார். எடுத்துக்காட்டாக, நல்லவனாக இருந்தா மட்டும் பதவி தானாக தேடி வராது. அதற்கு பல தந்திரங்களும் வியூகங்களும் வகுத்துதான் பதவியை கைப்பற்ற வேண்டும். இதுதான் இவரோட ஆணித்தரமான வாதம். சரி, இதே விதிகள் தான் காதல் உறவுகளுக்கும் பொருந்தும். அடுத்த கட்டமாக 6 உளவியல் சம்பந்தமான தலைப்புகளை பத்தி பார்க்க போறோம். முதல்ல, இல்லாதிருத்தல், அதாவது இடைவேளி. ஒருவருக்கு நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இடத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பு குறைந்துவிடும். இலவசமாக கிடைக்கும் காற்று மாறி நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதனாலேயே மனித மொழியின் மிகப்பெரிய போதைப் பொருளான கற்பனை திறன் அதீத நெருக்கத்தால் குறைந்துவிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இல்லாத போதுதான் உங்களை பற்றி யோசிப்பார்கள், உங்களை பற்றியான கற்பனை திறனும் கூடும். ஆனால் நீங்கள் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கவன ஈர்ப்பிற்கு மட்டும் நான் வேலையாக இருப்பது போல் காட்டிக்கொள்வது சாதாரண தந்திரக்காரனோட வேலை. ஆனால் தன்னோட லட்சியத்துக்காகவும் தன்னோட முன்னேற்றத்துக்காகவும் உழைத்து அதனால் ஒரு இடைவெளி ஏற்படுவதுதான் ஒரு அரசனோட பண்பு. இப்படிதான் உங்களோட கணக்கிடப்பட்ட விலை மதிப்பில்லா இடைவெளி மூலமா உங்களோட மரியாதையை உயர்த்த முடியும். இதில் 2வது புள்ளி இடைப்பட்ட வலுவூட்டல். சில நாடுகளில் ஸ்லாட்டிங் இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு சில நேரம் வெற்றி பெறுவோம், ஒரு சில நேரம் தோற்போம். இந்த மாதிரியான கணிக்க முடியாத விஷயத்தால் தான் நம் மூளைக்குள் அதிகமான மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும். உறவுகளிலும் அப்படிதான். நீங்கள் கணிக்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில இடத்தில் சிங்கமாகவும் ஒரு சில இடத்தில் நரியாகவும் இருக்க வேண்டும். இதுதான் உங்களோட துணையை உங்களை உற்று நோக்க வைக்கும். விதி எண் 3, கண்ணாடி யுக்தி. அதாவது உங்கள் துணையோட ஈகோக்கு நீங்கள் ஒரு கண்ணாடியாக மாற வேண்டும். உதாரணமாக, நீங்கள் உங்களை பற்றியே பெருமையாக பேசிக்கொண்டில்லாமல் அவங்கள பற்றி விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தீவிரமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணும்போது உங்க மேல அவங்களுக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். ஆனால் இதில் ஒரு திருப்பம். அந்த கண்ணாடி உங்கள் கையில் தான் இருக்க வேண்டும். அந்த அதீத கவனிப்பை எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்பொழுது விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடு நம் கையில் தான் இருக்க வேண்டும். விதி எண் 4, பீடத்தை உடைத்தல். அதாவது நம் திரைத்துறையும் சரி, நம் கலாச்சாரமும் சரி, பெண்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, அவர்கள் ராணி போல் வாழ்கிறார்கள் என்ற பின்பத்தை கட்டமைக்கிறது. இப்படி பெண்களை தேவதை போல் சித்தரிப்பதுதான் பீடத்தின் விளைவுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பெண்ணை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா அவங்களோட பார்வையில உங்களோட மதிப்பை குறைச்சிரும் சொல்றாங்க. பெண்கள் எப்பொழுதும் தனக்கு சமமான அல்லது தன்னை விட அதீத சக்தி கொண்ட ஆண்களை தான் விரும்புவார்கள். இப்படி தன்னை விட ஒரு படி மேல் இருக்கும் ஆண்களை விரும்புவதற்கு பேர் தான் ஹைப்பர் காமிங். இதை ஒரு அருமையான உதாரணத்து மூலமா விளக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய நடிகருக்கு ரசிகரா இருக்கீங்க. ரசிகரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவங்கள போய் டெய்லி பார்ப்பீங்க, அவங்க படத்துக்கு போவீங்க, காசு செலவு பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் சில டைம் தவறு செய்வாங்க. அதை நீங்க சுட்டி காட்டி அவங்களோட பீடத்தை உடைச்சி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து உண்மையான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நிக்கோலோ சொல்றாரு. இறுதியாக 2 முக்கியமான தத்துவங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதலால் கவனத்துடன் கேளுங்கள். விதி எண் 5, பேசாதிருத்தல். அதாவது பேசுவதை விட மௌனத்திற்கு சக்தி அதிகம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மொத்த சுயசரிதத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா பேசுறதுக்கு வார்த்தையே இருக்காது. அதுக்கப்புறம் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி உங்களுடைய மொத்த சுயசரிதத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். இப்படி நீங்க சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் கணிக்க முடியாதவராக இருப்பீர்கள்.
இதனால் உங்கள் மீது அவங்களுக்கு ஆர்வம் கூடும். சில நேரம் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவர்களின் கண்களை கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். அவர்கள் இவன் என்ன நினைக்கிறான் என்று குழப்பத்தில் ஆள வேண்டும். பின் மேலும் ஏதேனும் வாக்குவாதம் செய்யாமல் அங்கிருந்து செல்வதே அவங்களுக்கான மிகப்பெரிய தண்டனையாக அமையும். இறுதியாக 6வது விதி, முழுமையான சுதந்திரம். இதுதான் கருப்பு உளவியலின் அணு ஆயுதம்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அங்கிருந்து முழுமையாக விலகி செல்லும், திரும்பி பார்க்காத முழுமையான மன உறுதி. இது சும்மா விளம்பரத்திற்காக பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது, உண்மையான மனமாக இருக்க வேண்டும். ஆனா இது காதல் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தை இழக்க தயாரா இருக்கிறீங்களோ அது நிரந்தரமா உங்ககிட்டயே தங்கிரும். உதாரணமா, நீங்க ஒரு கை நிறைய மண் எடுத்து அதை இறுக்கி பிடித்தீங்க அப்படின்னா அது நழுகி செல்லும். ஆனா அதை சுதந்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்க கையிலேயே தான் இருக்கும். ஒரு உறுதியான கல் சுவரின் எல்லைகளில் தான் பெண்கள் தங்களை பாதுகாப்பாக உணர்கிறார்கள். காற்றில் ஆடுகிற தாழ் சுவரை பெண்கள் மதிப்பதே இல்லை என்று இந்த மூலப்பதிவு நமக்கு விளக்குகிறது. இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். நாம் பார்த்த 6 விதிகள் இதுதான்: இல்லாதிருத்தல், கணிக்க இயலாமை, கண்ணாடி யுக்தி, பீடத்தை உடைத்தல், மௌனத்தின் அதிகாரம், முழுமையான சுதந்திரம். இந்த 6 ஆயுதங்களும் நம்மளை தத்துவார்த்த பாதைக்கு உந்தி தள்ளுகிறது. இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா விஷயத்தையும் வைத்து ஒரு பெண்ணை கட்டுப்படுத்த முடியும் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் இங்கதான் சிறு திருப்பம். இவை அனைத்தும் ஒருவரை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து மற்றவர்களை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. இவை அனைத்தும் நீங்க ராஜாவாக மாறுவதற்கான பயிற்சி தான். உங்களுடைய சொந்த உணர்ச்சிகள், மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கான ஏக்கம், தனிமையை கண்டு பயம், இவை அனைத்தும் உங்களை நீங்களே மேம்படுத்துவதற்கான பயிற்சியின் நோக்கம். கட்டுப்பாடு என்பது ஒருவரின் கழுத்தை நெரிப்பதல்ல, அது தன் மனதை அமைதிப்படுத்துவது. எவன் ஒருவன் தன் மனதை அமைதிப்படுத்தி தன் ராஜாங்கத்தை தன் மனதிற்குள் நிறுவி எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக கையாளுபவனே ராஜா. அப்ப எல்லாமே அவனை சுற்றி தானாகவே நடக்கும். அதுதாங்க இயற்கையோட விதி. உங்களோட சிம்மாசனம் வெளியெங்கும் இல்லைங்க, உங்களோட மனசுக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனமான நல்லவனை அழிச்சிட்டு உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அரசனை உருவாக்க நீங்கள் தயாரா? உங்கள் கருத்தை கருத்து பட்டியல் பகிருங்கள். இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.